நிலைவளம் நிலைவளம் பொருந்திய இந்த பொன்னாட்டின் பெயர் என்ன? எப்படி என்றால் எப்படிமா? சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மாவனூர் கிராமம். ஆமா ஆண்டிகரை காட்டு வளவு. ஆமா மாத்தலையன் காடு கிரீதாவனூர் முனியப்பன் கோயில் திருவிழா முன்னிட்டு ஆமா இந்த தினத்துல முனியப்பனாக வைக்கப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? அருமையான நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு பாகமாக விளங்க வரக்கூடிய 8ஆம் நாள் சண்டை. அருவான் சண்டை என்றால் மகாபாரதத்திலே ஆமா ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய 8ஆம் நாள் சண்டை இல்லை என்றால் அரவான் அலுபூஜன் சண்டை. ஆமா இந்த காலத்திலே நான் வந்தனே. நான் யார்? எனது பெயர் என்ன? சொல்லுங்கம்மா. ஆகட்டும் என்ன? அம்மா பெருமையில் தானே இருந்தார். பெருந்துரா என்னும் பான்மதி. ஓ அழகான பெருந்துராள் என்னும் பானுமதி அம்மா. ஆமா அப்படி பரவக இருந்தாலும் குந்தி தவமிருந்து உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? ஒரு தாய் வகத்திலே பிறந்தனா. நீங்கள் எப்படி பிறந்து எப்படி எப்படி பிறந்து தெரியுமா? எப்படி மாயத்தங்க பரிகாரித்து
எப்படி நீங்கள் பிறந்தீர்கள் தெரியுமா? ஓய், அதாவது பர்கரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவராகப்பட்டார் ஒரு பெருத்த யாகம் வளர்த்தார். ஓ, பர்கரிசி முனிவர். ஆமா, சரி. அந்த யாகத்திலே நான் பிறந்தேன். நீங்கள் பிறந்தவாள், நீங்கள் பிறந்தீங்க. ஆமா, சரிமா. நான் மட்டுமல்ல, பிறகு யார் யார் பிறந்தீங்க? என்னோட ஒரு தங்கை பிறந்தாள். ஓ, தங்கை. ஆமா. யாருமா? யாரு? சரி, சுபத்திரை. அம்மா, நீங்களும் ஒரு பர்கரிசி முனிவர் யாகத்தில் பிறந்தவர்கள். அம்மா, நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க? அதாவது பர்கரிசி முனிவராகப்பட்டார். சரி, அந்த யாக வளர்த்தி அந்த குழந்தையை பெக்க மட்டும் தான் தெரியும். ஆமா, வளர்க்க தெரியாது. அதனால அந்த காலகத்தின் வழியாக யார் யார் வந்தாங்க? யார் யார் அம்மா வந்தாங்க? அதாவது பலராமனும் மாயக்கண்ணனும் இருவரும் அந்த வழியாக வந்தாங்க. ஆமா, சரிமா. என்ன வந்து யாரு கொடுத்தாங்க தெரியுமா? பலராமப்பட்டவரு பலராமத்திலே பானுமதியும் சரி ஆதிவாயருக்கார கண்ணன் எடுத்து சுபத்திரையும் கொடுத்தாங்க. ஓ, சுபத்திரையும். ஆமா, சரிமா. அப்படி வாழ்ந்து வாழ்ந்து கண்டு இருட்டு 16 வயது முடக்கு நான் யாரை மாலையிட்டு தெரியுமா? யாரு? யாரு தெரியுமா? யாருமா? டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரிய மன்னனே மாலையிட்டேன். ஓ, கணவரோ துரிய மன்னன். ஆமா, சரிமா. அப்படி மாலையிட்டு இருந்துட்டாலும் ஆமா அம்மா காரணம் ஏதோ காரணம் கணவர் வளர்த்திருக்கிறார். கணவர் அழைத்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் அதாவது கணவராக முன்பதாக என் தங்கையாகப்பட்டவர் 99 பேர் அப்பத்துல இருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்க அப்படியா? என்ன